உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் இருவரில் ஒருவர் வந்து வருங்கால முதல்வர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை திமுக உருவாக்க முயற்சிக்கும் பொழுது அதற்கு களத்தில் நேர் எதிராக மக்களுடைய செல்வாக்கும் மக்களுடைய ஆதரவும் அண்ணாமலைக்கு இதுதான் இருக்கிறது அப்படிங்கிறதை காட்டி கொடுப்பதற்காக அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காகத்தான் பாஜக இதை கையில் எடுத்து அண்ணாமலை இப்படி திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். ஆனால் இதனால் எல்லாம் பாஜகவுடைய வாக்கு வங்கி இன்னும் அதிகரிக்குமா கூடுமா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு வந்து நேரம் காலம்தான் பதில் கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் 24 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக 11-12% வாக்குகளை பெற்றிருந்தது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவ்வளவு சதவீத வாக்குகளை வந்து கூட்டணி இல்லாமல் பாஜக பெற முடியுமா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அந்த ஆன்லைனில் ஹேஷ்டேக் போடுறது, கெட் அவுட் ஸ்டாலின் போடுவதன் மூலமாக மக்கள் ஆதரவு அண்ணாமலையின் பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியவில்லை என்று சொன்னாலும் இதற்கு பாஜகவினர் கொடுக்கும் பதிலடி என்று சொன்னாக்க களத்தில்